Hi friends, welcome to Craft Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து டபுள் சைட் டேப் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். 6 ஐடியா சொல்லி தரேன். எந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எந்த திங்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு வந்து நான் இந்த மாதிரி செல்லோ டேப்பை ஃபர்ஸ்ட் கீழே பேக்ரவுண்டில் ஒட்டிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திரும்பவும் செல்லோ டேப் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். அது எப்படி ஒட்டணும்னா அப்படியே திருப்பி ஒட்டணும். அந்த ஒட்டுற பசை இருக்கு இல்லையா, அது வந்து மேலே இருக்கணும். பின்னாடி அப்படியே திருப்பி வந்து அந்த ஃபெவிஸ்டிக் மேலே வந்து ஒட்டிடுங்க. அப்படி ஒட்டிட்டிங்கன்னா ரெண்டு சைட்லையும் நம்ம வந்து ஒட்டுறதுக்கான க்ளூ இருக்கும். ஓகேவா? அப்போ அது டபுள் சைடும் ஒட்டுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா. ஃபெவிஸ்டிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபெவிபாண்டை போட்டு லைட்டாக ஃபெவிபாண்டை போட்டு கூட இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபெவிகாலை லைட்டாக போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஓகேவா? பட் ஃபெவிஸ்டிக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டக்குன்னு ஒட்டிடலாம். இப்போ ஒட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக டபுள் சைட் டேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட், ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் எடுத்திருக்கேன். இந்த ஃபைல் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணது தான். அந்த ஃபைல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபோம் ஷீட்டை ஒட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சமாக டேப் கட் பண்ணி நம்ம செஞ்ச டபுள் சைட் டேப்பை கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோம் ஷீட்டுக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் ஒட்டி அந்த ஃபைலுக்கு மேலே ஒட்டியிருக்கேன். பாருங்கள், நல்லா டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டுற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் மெத்தட் ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்து பின்னாடி ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்படி இல்லைனா தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுற நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் மெத்தடுக்குள்ளே போகலாம். செகண்ட் மெத்தட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி லைட் வெயிட்டான ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க, டேப் மாதிரி. அதுக்கப்புறம் செல்லோ டேப்பில் கொஞ்சம் பெரிய செல்லோ டேப் எடுக்கிறேன். அதை வந்து அந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கீழே பேக்ரவுண்டில் வச்சு ஒட்டிக்கிறேன். கீழே வந்து அப்படியே பேக்ரவுண்டில் ஒட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட சென்டரில் நம்ம வந்து இந்த ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே கீழே இருக்கிற செல்லோ டேப் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் மடித்து விடணும். அப்படி மடிக்கும் போது ரெண்டும் சேர்ந்து ஒட்டிக்கும். ஓகேவா? கீழேயும் வந்து நம்மளுக்கு அந்த க்ளூ இருக்கும், மேலேயும் வந்து க்ளூ இருக்கும். அப்படி ஒட்டும் போது ரெண்டு பக்கமும் வந்து டபுள் சைடுமே வந்து ஒட்டுற மாதிரி டேப் ரெடி ஆகும். ஓகேவா? இப்போ கீழே இருக்கிறத நான் மடித்து அப்படியே மேலே அப்படி பிடிச்சிக்கிறேன். ஒட்டாது. ஓகேவா? அப்படியே பிடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ அடுத்த சைடு இருக்கிறத வந்து மேலேருந்து ஒட்டுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து கீழே இருக்கிறதோட சேர்த்து ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிட்டதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு டேப் மாதிரி கிடைக்கும். இப்போது டபுள் சைட் டேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இது கீழேருந்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ வந்து சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டு சைடும் அப்படியே ஒட்டும். புரியலன்னா நீங்கள் கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்லோ பண்ணி வச்சு பாருங்கள். நான் முடிஞ்சளவு வந்து புரிகிற மாதிரி ஸ்லோவாக தான் எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்படி புரியலன்னா வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கூட கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டேப்லேருந்து ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி அதில் வந்து ஒரு ஷீட்டை ஒட்டுறேன். ஓகேவா? ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன். அதுவுமே அந்த ஃபைல் பின்னாடி தான் ஒட்டுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரி ஸ்டிக்கர் கூட நீங்கள் வந்து நிறைய ஸ்டிக்கர் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அவசரத்துக்கு டபுள் சைட் டேப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற செல்லோ டேப்பையே டபுள் சைட் டேப்பாக மாற்றி ஈஸியாக இந்த மாதிரி ஒட்டிக்க முடியும். ஓகே, இப்போ செகண்ட் மெத்தட் பார்த்தாச்சு. அடுத்து தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். தேர்ட் மெத்தட் பண்ணுறதுக்கு நான் வந்து லேபிள் எடுத்திருக்கேன். இந்த லேபிளில் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லேபிளில் பண்ணுற ஐடியா ரொம்பவே நல்லாயிருக்கும், பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து டபுள் சைட் டேப்போட மாடலில் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ லேபிளில் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி அதை ரெண்டாக அப்படி மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு ஃபெவிஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஃபெவிஸ்டிக் வந்து மடித்த இடத்துல மட்டும் போட்டு ஒட்டிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபெவிபாண்ட் போட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. இப்போ ஒட்டியாச்சா? அவ்வளோதான், நம்ம டபுள் சைட் டேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக வந்து கட் பண்ணி நான் இந்த மாதிரி இன்னொரு ஹார்ட் ஷேப்பில் ஷீட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கட் பண்ணி ஒட்டி காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த லேபிளில் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அந்த க்ளூ ஸ்டிக் இருக்கும், அதை வச்சு ஒட்டி விட்டுறலாம். ஓகே, ரெண்டு சைடும் ஒட்டியிருக்கோன்றனால ரெண்டு சைடுமே வந்து அந்த க்ளூ இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த டபுள் சைட் டேப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது சும்மா இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் இருக்கீங்க, லேபிள் தான் இருக்குது, பட் டபுள் சைட் டேப் இல்லைன்னா அவசரத்துக்கு அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்துகிட்டு அதை கீழே பேக்ரவுண்டில் ஒட்டிக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒட்டிட்டு ரைட் சைடில் அப்படியே எடுத்து இந்த மாதிரி சுருட்டி அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்கிறதையும் சுருட்டி எடுத்து இந்த பக்கம் மடிக்கணும். அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் இப்படி மடிச்சிட்டிங்கன்னா ஒரு டேப் மாதிரி ரெடி ஆகும். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் அதை அப்படியே உங்களுக்கு வெளியே எடுத்து காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கீழே இருக்கிறத எடுத்துகிட்டேன். இப்போ பாருங்கள், நடுவில் கேப் இருக்கும், பட் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒட்டுற மாதிரி இருக்கும் மாடலுக்கு. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இப்போ இதையும் நம்ம வந்து ஒட்டி காமிக்கிறோம். இப்போ அந்த ஃபைலுக்கு பின்னாடி அப்படியே அந்த செஞ்சதே கொஞ்சம் தான், அதனால் அப்படியே வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு சின்ன லேபிள் எடுத்து ஒட்டுறேன். லேபிள் வந்து நான் ஸ்டிக்கர் பின்னாடி ரிமூவ் பண்ணலை, அப்படியே லேபிள்லேருந்து எடுத்து ஒட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா?
இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் ஏதாச்சும் ஒட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஐடியாவும் முடிஞ்சிருச்சு. இது வந்து 4th மெத்தட்னு நினைக்கிறேன். ஓகேவா, அடுத்து 5th மெத்தட்குள்ளே போகலாம். 5th மெத்தட் பண்ணுறது ஒரு கிளாஸ் ஷீட்டை வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் டேப் எடுக்கிறேன். ப்ரௌன் டேப் தான் இல்லை, நார்மல் டேப் எது வேணால் எடுக்கலாம். நான் வந்து ப்ரௌன் டேப் எடுத்திருக்கேன். இப்போ ப்ரௌன் டேப் வந்து கீழே அந்த பேக்ரவுண்டில் கொஞ்சமாக உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவு வச்சுட்டு நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ளாரில் கூட ஒட்டி செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஒட்டிட்டு அதுக்கு மேலே சென்டரில் வந்து லைட்டாக ஃபெவிஸ்டிக்கை போட்டு அதுக்கு மேலே இப்படி ஒட்டியிருக்கேன். ஓகேவா, இப்போது அந்த கிளாஸ் ஷீட் வந்து ஃபெவிஸ்டிக் போட்டு நம்ம வந்து அந்த டேப்பில் ஒட்டியிருக்கோம். அது நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற டேப்பை அப்படியே மடித்து மேலே வந்து ஒட்டிடுங்க. அந்த கிளாஸ் ஷீட்டுக்கு மேலே இப்படி மடித்து வைங்க. அந்த மடித்து வச்ச டேப்புக்கு மேலே கீழே இருக்குல்ல அந்த டேப்பை அப்படியே மடித்து ஒட்டுங்க. அப்படி ஒட்டும் போது கிளாஸ் ஷீட்டும் டேப்பில் நல்லா ஒட்டிக்கும். 2 சைடுமே வந்து க்ளூ வந்துட்டு டபுள் சைட் டேப் மாதிரி அசம்பிள் ஆகும். ஓகேவா, இப்போ பாருங்கள் இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே இருக்கிற அந்த பேக்ரவுண்ட்லேருந்து டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதுவும் சிம்பிளான ஐடியா தான். இதையும் நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். டபுள் சைட் டேப் வந்து நிறைய ஐடியாஸில் பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு 6 ஐடியாஸ் தான் நான் சொல்லி காமிச்சிருக்கேன். டக்குன்னு இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி வந்து நிறைய செல்லோ டேப்ஸ் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஐடியாஸ் நிறைய கூட நீங்கள் செஞ்சு வச்சு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதை கட் பண்ணி நான் ஒரு ஃப்ளவரை ஒட்டுறேன். அந்த ஃப்ளவருமே வந்து பார்க்க அழகாக ஒட்டிக்கிச்சு. பேப்பரில் கூட சூப்பராக வந்து அழகாக ஒட்டிக்கிச்சு. ஓகேவா, ஒரு வால் ஹேங்கிங் பண்ணுறீங்கன்னா கூட டபுள் சைட் டேப் தேவைன்னா இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 5th மெத்தடும் ரெடி ஆகிடுச்சு. 6th மெத்தட் நான் சொல்லித்தரேன். 6th மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா. இப்போ நீங்கள் திடீர்னு கிஃப்ட் பேக் பண்ணுறீங்க, அப்படி அதுக்கு வந்து நீங்கள் ரிப்பன் மாதிரி ஒட்டுறீங்கன்னா, இப்போ இந்த கிஃப்ட் ரிப்பன் நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரிப்பன் ஒட்டணும்னா டபுள் சைட் டேப் தேவைப்படுதுன்னா ஈஸியாக வந்து நம்ம செல்லோ டேப்பே டபுள் சைட் டேப்பாக மாற்றி அதை ஒட்டிக்கலாம். இப்போ நான் செல்லோ டேப்பை கொஞ்சம் சின்ன பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு கையில் வச்சு அப்படியே என்ன பண்ணுறேன், சுற்றுறேன். அவ்வளோதான். அப்படியே வந்து மேலே சுற்றும் போது 2 பக்கமும் வந்து அந்த க்ளூ வந்து இருக்கும். ஓகேவா, டபுள் சைடும் வந்து ஒட்டுற மாதிரி ஸ்டிக் இருக்கும். அதனால் அந்த மாதிரி சுற்றிட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, இது வந்து டக்குன்னு அவசரத்துக்கு டபுள் சைட் டேப் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த செல்லோ டேப்பையே நீங்கள் அழகாக இப்படி சுற்றி டபுள் சைட் டேப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ரிப்பனுக்கு தான் இல்லை, இனி ஸ்டிக்கர்ஸ் ஏதாச்சும் ஒட்டுறீங்க அப்படின்னா, இல்லைனா டக்குன்னு ஏதாச்சும் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ரிப்பன் ஒட்டுறதுக்கு, அப்படி இல்லைனா ஏதாச்சும் கார்டு மாதிரி ஒட்டுறதுக்குலாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட்டுக்கு மேலே கார்டு ஒட்டுருவீங்க பார்த்தீங்களா, அந்த கார்டுக்கு கூட இந்த மாதிரி டபுள் சைட் டேப் டக்குன்னு செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ரிப்பனையும் நான் வந்து ஒட்டிட்டேன். இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. லாஸ்ட் மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சூப்பராக ஒட்டும். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தம் 6 ஐடியாஸ் பண்ணியிருக்கோம். 6 ஐடியாஸில் உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த 6 ஐடியாஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். எது வந்து ஈஸியாக இருந்துச்சு பண்ணுறதுக்கு, எது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுங்கள். ஓகேவா, இந்த 6 மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரிஞ்சிச்சு. 6மே வந்து நான் சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சுட்டேன். அதே மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு பண்ணுறதுக்கு. ஓகேவா, அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கிச்சு. நம்ம அழுத்தி பிடிச்சி அந்த திங்ஸை இழுத்தா தான் வந்து இழுக்க முடியுது. மற்றபடி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நம்ம சேனலில் டபுள் சைட் டேப் செய்கிறது எப்படின்னு போட்டதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.